जय जानकी कांत स्मरणे जय जय राम राम. ராமநவமி உற்சவம் இன்னைக்கு. ராமநவமி உற்சவம்ல இன்னைக்கு நிறைய பேர் லைவ்ல வந்து அயோத்தியா பார்த்திருப்பேன். அதே சமயத்துல இன்னொரு இடத்துல ராமநவமி உற்சவம் அயோத்தியா கோவில் வரத்துக்கு முன்னாடி பிரசித்தியா நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து பத்ராச்சலம். அப்படிப்பட்ட பத்ராச்சலம் கோவிலை பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க வந்து எந்த கோவில் வேணா பாருங்களேன். இந்த கோவிலை யாரு கட்டினா அப்படின்னா இந்த கோவிலை வந்து சேர சோழ பாண்டியன் கட்டினா அப்படின்றது சொல்லுவோம். இல்லாட்டி இந்த கோவிலை வந்து ஹொய்சாலா கட்டினா, இந்த கோவிலை வந்து விஜயநகர அரசர் கட்டினார் இப்படின்றது சொல்லுவோம். ஆனா பத்ராச்சலம் யார் கட்டினார் அப்படின்னு பார்த்தோம்னா பத்ராச்சல ராமதாசர் கட்டினார் அப்படின்னு. ராமதாசர் ஒரு அரசன் கிடையாது. அப்ப அவரால் எப்படி ஒரு கோவிலை கட்ட முடிஞ்சுது அப்படின்றது பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு அரசாங்க பணியில ஒரு ரெவென்யூ கலெக்டரா வந்து அப்போ இருந்த அரசர் கீழே இருந்தார். அப்போ இருந்த அரசர் உதவி பண்ணாரா அப்படின்னா அப்போ இருந்த அரசர் வந்து நிசாம் ஆஃப் ஹைதராபாத். அவளும் கோவில் கட்ட உதவி பண்ணல. ராமதாசர் சரித்திரத்தை நம்ம இதுக்கு முன்னாடி இத்தி உவாச்ச எபிசோட்ல பார்த்திருக்கோம். இந்த இத்தி உவாச்ச எபிசோட்ல அப்படி ஒரு கோவில் கட்டுறதுக்கு ராமதாசருக்கு எது நம்பிக்கை கொடுத்துச்சு, ராமதாசரால எப்படி கட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்துப்போமே. நம்மளோட தசாவதாரமா இருக்கட்டும், எந்த சுவாமியோட அவதாரமா இருக்கட்டும், அதுக்கான இதிகாச புராணங்கள்ல ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அதை விட்டுறோம் நிறைய பேர். இப்போ வந்து கிருஷ்ணாவதாரம் எடுத்துப்போமே. கிருஷ்ணாவதாரம் எடுத்துட்டா கிருஷ்ணாவதாரம் நம்மளுக்கு என்ன சொல்லி தர்றது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, கிருஷ்ணாவதாரம் என்ன சொல்லி தருதுன்னா எல்லாரையும் லவ் பண்ணு, அன்கண்டிஷனலா எல்லாரையும் லவ் பண்ணு. கிருஷ்ணர் யாரையுமே இவா வந்து நந்தகோபர், இவா கோபிகா, இவா வந்து அரசா அப்படின்றதெல்லாம் பிரிக்கல. கிருஷ்ணர் அரசனா இருந்தாலும் ஒரு மாடு மேய்க்கிறவாளை பார்த்தாலும் அவர் லவ் பண்ணுவார், ஒரு மாடை பார்த்தாலும் அவர் லவ் பண்ணுவார். இவாளைத்தான் நான் லவ் பண்ணணும்ன்றதே அவர்கிட்ட கிடையவே கிடையாது. என்னை நம்பி என்கிட்ட வரவாளுக்கு நான் காதலை செலுத்துறேன், நான் என் அன்பை காட்டுறேன், அவ்வளவுதான் கிருஷ்ணாவதாரம் காட்டுறது. அதே ராமாவதாரம் என்ன காட்டுறது அப்படின்னு நீங்க எடுத்துட்டேன்னா, ராமாவதாரம் சொல்ல வர்றது எல்லாமே வந்து ட்ரஸ்ட் பண்ணு. யாரை ட்ரஸ்ட் பண்ணணும்? ஒரு நாட்டுக்கு அரசன்னா அவன் நம்மளுக்கு நல்லது செய்வான்னு ட்ரஸ்ட் பண்ணு, நம்பிக்கை. ஒரு வீட்டுக்கு தலைவன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நல்லது செய்வான்னு நம்பிக்கை. ஒரு அம்மா ஒரு ஒய்ஃப் அப்படின்னா அவ மேல நம்பிக்கை. அப்படின்றத நம்ம மனுஷால நம்ம நம்பணும் அப்படின்றது தான் வந்து ராமாவதாரம் சொல்லி தருது. ராமரை தசரதர் காட்டுக்கு வனவாசம் போ சொன்னப்போ ராமர் போய் சண்டை போடல. நீ என்ன லாஜிக்ல சொல்வ, நீ எப்படி அதை சொல்வ அப்படின்னு ராமர் போய் சண்டை போடல. ராமர் தசரதர் சொன்ன வாக்க நம்பி ராமர் காட்டுக்கு போறார். சீதாவும் போய் சண்டை போடல. சீதா நான் ராமனை நம்பி காட்டுக்கு போறேன், ராமன் என்ன பார்த்துப்பான் அப்படின்னு நம்பி காட்டுக்கு போறார். ராவணன் சீத்தைய கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கும் போது அப்ப சீத்தை வந்து சொல்றா ராவணன் கிட்ட, என் ராமன் உனக்காக வரும். சீத்தைக்கு எங்க இருக்கான்னு தெரியாது, அசோகவட்டி எவ்வளவு தூரம்னு தெரியாது, அவ வந்து எங்க கொண்டு வந்து வச்சிருக்கான் ராவணன், லங்கா எங்க இருக்குன்னு தெரியாது, லங்கால இருக்கான்றது தெரியாது, ஆனா எதுவுமே தெரியாது. ஆனா தைரியமா சொல்றான், என் ராமன் வந்து உன்னை வதம் செய்து விட்டு, உன் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு ராவணா, என் ராமன் வந்து உன்னை வதம் செய்து விட்டு என்னை கொண்டு போவான் அப்படின்னு சொல்றா. எப்படி சொல்றா? ராமன் மேல உள்ள நம்பிக்கை. அப்படிப்பட்ட பகவானை நம்பணும் அப்படின்ற. அப்ப பத்ராச்சல ராமதாசர் அந்த ராமனுக்காக கோவில் கட்டும் போது அவர் எதை நம்பினார் அப்படின்னு கேட்டோம்னா, சரணமுலே நம்மிதி நீ திவ்ய சரணமுலே நம்மிதி. ராமன் கிட்ட சொல்றார், உன் பாதம், உன் சரணம், உன் பாதத்தை மட்டுமே நான் நம்பி இந்த கோவிலை கட்டுறேன் ராமா, நீ பார்த்துப்பேன் நான் நம்புறேன் அப்படின்றார். எப்படி நீ நம்புற அப்படின்னு கேட்டா, எப்படி நீ ராமர்கிட்ட எப்படி கேட்கிறார் பாருங்கோ. వనమునరాతిని వనితగ చేసిన చరణము 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 నీ దివ్య. வனமுனராத்தினி அகல்யா அந்த வனத்துல அவ வந்து கல்லா போயிட்டா. அந்த கல்ல அவளுக்கு மோட்சம் கொடுத்த உன் பாதத்தை எனக்கு தராதா? நான் அதை நம்ப மாட்டேனா அப்படின்றார். அந்த சரணமை நான் நம்புறேன். அந்த சரணமை நம்பி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். அந்த சரணத்தை நம்பி கேட்கும்போது, வாரிதி கட்டின வரபத்ராச்சல வரதா 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 நீ திவ்ய சரணமுல்லே நம்மிதி. அதாவது
வானரசேனை அந்த ராமசேதுன்ற பாலத்தை ராமேஸ்வரத்துல இருந்து லங்காக்கு கட்டும் போது அந்த கல்லை கொண்டு போய் நீ வந்து சமுத்திரத்துல போடு அப்படின்னு ராமர் சொல்றார். அப்ப வானரசேனை திருப்பி வந்து கேட்கலையே ராமனை, கல்ல போட்டா உள்ள போயிடாதா ராமா, நீ எப்படி என்ன கல்ல போட சொல்ற, எனக்கு என்ன இது கூட தெரியாது, கேட்கவே இல்லை. அந்த கல்லு மிதக்கிறதுக்கு ராமன் அருள் செய்யறார். அந்த கல்ல அந்த பாலத்தை வானரசேனை கட்டி முடிக்கிறதுக்கு ஜாம்பவானோ எல்லா மிருகங்களும் சேர்த்து கட்டி முடிக்கிறதுக்கு ராமன் அருள் செய்யறார். அந்த பாலத்தை கட்டுறதுக்கு அருள் செஞ்சே ராமா, இந்த பத்ராச்சல கோவிலே நான் உனக்காக கட்டுறேன், இந்த ஸ்தலத்தையே நான் உனக்காக கட்டுறேன், எனக்கு அந்த வரம் தா அப்படின்னு கேட்கிற. வரதா வரதா வரதா, நீ திவ்ய சரண மூலே நம்பித்தி, உன்னோட சரணத்தை மட்டும் நான் நம்புறேன் ராமா, நீ இதை கட்டுறதுக்கு எனக்கு வழி பண்ணு அப்படின்னு சொல்ற. ஆதி புருஷ நன்னு அரமர செய்யக்கோ ஐயா 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 நீ திவ்ய. கோவிலை கட்ட ஆரம்பிச்சுட்டேன் ராமா, இந்த கோவிலை நான் ஒழுங்கா சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும், என்னை கஷ்டப்பட மாட்டேன், என்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு எங்க சொல்றாருன்னா, ஆதி புருஷா நன்னு அரமர செய்யக்கும். ஆதி புருஷ அப்படின்ற பதம் என்ன சொல்றதுன்னா, இந்த மனுஷ ஜீவனுக்கே முதல் படி ராமர் தான். ராமர்ல இருந்தா நம்ம எல்லாரும் வந்தோம், அவர் தான் ஆதி புருஷன். ஆதி புருஷா நன்னு அறமர செய்யக்கூ அப்படின்றார். என்னை கைவிட்டுறாத, உன்னை நம்பிதான் நான் இந்த பணியை ஆரம்பிச்சிருக்கேன், உன்னை நம்பிதான் நான் இந்த ஸ்தலத்தை கட்ட ஆரம்பிச்சிருக்கேன், என்ன கைவிட்டுறாத ராமா அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்த சரணம் வரும்போது, பாதாரவமே ஆதாரமணி நேனோ பாதாரவமே ஆதாரமணி நேனோ ராவையா ஐயா ஐயா நீ திவ்ய சரணமுலே நம்மேதி. கோவிலை கட்டிட்டேன் ராமா, இந்த கோவிலை நான் தான் கட்டினேன், இந்த கோவிலுக்கு ஆதாரம் யாரு அப்படின்னு கேட்கிறான். அதாவது ஸ்தலத்தை கட்டிட்ட, இந்த ஸ்தலத்தை நீ தான் கட்டினன்றதுக்கு ஆதாரம் என்ன, இந்த ஸ்தலத்துல ராமன் இருக்கான்றதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டா, உன் பாத அரவிந்தமே, உன் பாதத்தோட அழக, உன் பாதத்தை இங்க ஸ்தாபினம் பண்ற, உன்னை இங்க ஸ்தாபினம் பண்ற அந்த அழகுதான் இந்த ஸ்தலத்துக்கே ஆதாரம். இந்த ஸ்தலத்தை நிறுத்தி நிக்க போறது எது அப்படின்னா, நீ வா அப்படின்னு ராமனை கூட ராவையா அப்படின்னு, நீ வந்து உன் பாதம் இந்த இடத்துல பட்டுச்சுன்னா இந்த ஸ்தலம் நிற்கும், இந்த ஸ்தலத்தை நான் கட்டினதுக்கு ஆதாரமா நிற்கும், நீயே ஆதாரமா நிப்ப, நீயே சாட்சியா நிப்ப இந்த ஸ்தலத்துக்கு, இந்த ஸ்தலத்தோட பவருக்கு அப்படின்றார். சரி கட்டிட்டார், கோவில்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ அங்க அந்த கோவிலோட மகிமை என்ன, அந்த கோவிலுக்கு ஒரு சக்தி தரணும் இல்லையா, அந்த விக்கிரகத்துக்கு ஒரு சக்தி தரணும் இல்லையா, அந்த விக்கிரகத்தோட சக்தி என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதையும் கடைசியில முத்திரையில ரொம்ப அழகா எழுதியிருக்கார் பத்ராச்சல ராமதாஸ். பாகுக நன்னேலு பத்ராச்சல ராமா பாகுக நன்னேலு பத்ராச்சல ராமா தாசுட 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 நீ திவ்ய சரணமுலே நம்மிதே. இந்த ஸ்தலத்துக்கு வர தாசரர் எல்லாத்தையும் ராமன் பத்திரமா பார்த்துப்பான், ராமன் நல்லா பார்த்துப்பான். அதாவது ஒரு ஸ்தலத்துக்குன்ற ஒரு பேர் இருக்கும் இல்லையா, பத்ரம் அச்சலம், அதாவது சேஞ்சஸ், வாழ்க்கையில வர கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கி நல்லதையே நிரந்தரமா கொடுக்கிற இடம், நம்ம வேண்டும் வரத்தையே நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையே நிரந்தரமா கொடுக்கிற இடம் தான் பத்ராச்சலம். அந்த இருக்கிற பக்தாள் எல்லாரையும், அங்க நம்பி வர பக்தாள் எல்லாரையும் ராமதாசர் முதற்கொண்டு பாகுக நன்னேலு பத்ராச்சல ராமா அப்படின்றார். என்ன நல்லா பார்த்துக்கோ ராமா, நீ பார்த்துப்ப, யாரெல்லாம் பார்த்துப்ப, என்ன நல்லா பார்த்துப்ப, பத்ராச்சல ராமர் தாசுட, அந்த பத்ராச்சல ராமனோட தாசனா யாரெல்லாம் இருக்காளோ, ராமதாசர் முதற்கொண்டு நம்ம வரைக்கும் அந்த பத்ராச்சல ராமனை நம்பி அவரோட தாசனானா நம்மள பார்த்துப்பார் அப்படின்றத சொல்றார். இந்த இத்தி வாட்ச எபிசோடு, இந்த எபிசோட முடிக்கும் போது ராமதாசர் முதற்கொண்டு நம்ம வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லறதே ஒண்ணுதான். ஒரு வால்மீகியா இருக்கட்டும், கம்பரா இருக்கட்டும், அவா அழகுல ராமனை வர்ணிச்சிருக்கா. நீலமேக ஷியாமளனா இருக்கா அப்படின்னா, நம்ம சீரியல்லாம் பார்த்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே ப்ளூவா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு கேட்கணும், அது அவளோட அழகுல வர்ணிச்சிருக்கா. நம்ம அந்த
சுவாமியோட ஆதாரம் என்ன, சுவாமியோட என்ன சொல்ல வர்றார், தாத்பரியம் என்ன, அந்த சுவாமி நம்மளுக்கு என்ன கத்துத்தர வர்றார் வாழ்க்கையில அப்படின்றத தேடி அந்த போயட்டிக் சென்ஸை அவள்த நம்ம அழிக்காம, அதை கேள்வி பண்ணாம, அதை கேலி பண்ணாம, அந்த ராமர் என்ன சொல்ல வர, ராமரை நம்பு அப்படின்ற விஷயத்த நம்ம எடுத்துக்கணுமே தவிர, அதை நம்ம ராமர் இப்படி சொன்னது தப்பு, ராமர் அப்படி சொன்னது தப்பு, இவா இப்படி எழுதிருக்கிற தப்பு இல்ல. அந்த தாசர்வாள் அவா அழகுல அவாவால எப்படி ராமர் பார்த்திருக்காளோ அதை டிஸ்கிரைப் பண்ணிருக்காள். பத்ராச்சல ராமதாசர் அவர் ராமரை எப்படி பார்த்தாருன்றதான் அவர் டிஸ்கிரைப் பண்ணிருப்பார். தியாகராஜர் அவர் எப்படி ராமரை பார்த்தாருன்னு டிஸ்கிரைப் பண்ணிருப்பார். துளசிதாசர் அவர் எப்படி பார்த்தாருன்றதை டிஸ்கிரைப் பண்ணிருப்பார். அந்த மெயினான விஷயத்தை எடுத்துக்கோங்க, ராமனை நம்பணும். நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ராமன் கூட நிற்பான் அப்படின்றத நம்பணும். அப்படின்னு நம்பினா சுவாமி உண்மை, சுவாமி சாட்சாத்தா நிற்பார். நம்மளுக்கு எல்லா கஷ்டங்கள்லையும் எல்லா நல்லதுகள்லையும் அவர் இல்லாம நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ராமர் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாதுன்றதை நம்பணும். இதோட இந்த இத்தி வாட்ச எபிசோட நான் முடிச்சுக்கிறேன். எல்லாரும் ராமதாசராகோ, நல்ல வாழ்க்கையை ராமர் கொடுப்பார். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராம.